Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவர்களே, இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கேட்டகரி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 3rd யூனிட்டில் இருக்கிற டென்சஸ், அதே மாதிரி பார்த்தா பிரேசல் வேர்ப், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கேட்டகரி. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3rd and 4th யூனிட் இருக்க சினானிம்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸ். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் வந்து ஜம்பிள் வேர்ட்ஸாக கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ நான் திருப்பி சொல்கிறேன், ஃபஸ்ட்டில் உங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்லேருந்தே சொன்ன மாதிரி 1 மார்க்கு தான் நமக்கு பிளே மேஜர் ரோல் இன் இங்கிலீஷ்னு சொல்லியிருக்கோம். ஸோ 1 மார்க்காக நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 17 பேஜஸ் இருக்குன்னு நினைக்க வேண்டாம். இந்த 17 பேஜஸில் இருக்கிற கொஸ்டின் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4 பேஜஸில் பிடிஎஃபாக கிரியேட் பண்ணி அந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வரேன். நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திங்க. ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இந்த கேட்டகரியில் டென்சஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், புக் பேக் இருக்க கொஸ்டின் ஒரு 8 கொஸ்டினும் ஒரு 2 கொஸ்டின் ஒன்றா கிரியேட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ் கேட்டகரியில் கம்பேர் பண்ண போகிறோம். ப்ரெசன்ட் டென்ஸ் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா we have the 4 types. ஃபஸ்ட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஃபஸ்ட்டு நம்ம சரவணன் ஆல்வேஸ், அப்போ ஆல்வேஸ் வந்தாவே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சொல்லுவோம். அதே மாதிரி ஈஷீட் நேம்ஸ் வந்தால் அந்த கொடுத்துருக்க வெர்போட எஸ் சேர்த்துரும், தட் இஸ் அ ரூல். அப்போ கோஸ்ன்னு கம்பேர் பண்ணுறோம். செகண்ட் ஒன் வி டேஸ் கேதர்னு கொடுத்துருக்காங்க. கீவேர்ட்ஸ்னால் 8, அப்போ 8ன்னு சொல்லும் போது வந்து ஒன்று ப்ரெசன்ட் கண்டினியூஸ் கம்பேர் பண்ணலாம், ப்ரெசன்ட் டென்ஸை கம்பேர், அப்போ கேதர்னு போடலாம். ஏன்னா ஈஷீட் நேம்ஸ் வந்தால் மட்டும் தான் எஸ் சேர்த்து எழுதணும் ப்ரெசன்ட் டென்ஸில், மீதி எது வந்தாலும் ப்ராக்கெட்டில் அப்டே பண்ணலாம். அதே ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கான ஃபார்ம் தெரியும், ஈஸ் அல்லது ஆம் அல்லது ஆர் ப்ளஸ் ரெட் ப்ளஸ், அப்போ ஆர் கேதரிங். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கொடுத்து கீவேர்டு சின்ஸ். ஆக்சுவலாக தேர்ட் கொஸ்டின் ரொம்ப முக்கியமான சின்ஸ் ஃபார் வந்து ஆஸ் அல்லது ஆ ப்ளஸ் பீன் ப்ளஸ் வெர் ப்ளஸ் ஐஎன்ஜி. அப்போ நம்ம அருண் ஆஸ் பீன் வெயிட்டிங் கம்பேர் பண்ணுறோம். ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்னு சொல்லும் போது இந்த கேட்டகரி ஃபியூச்சர் டென்ஸ். ஆக்சுவலாக லாஸ்ட்டுன்னு வந்தால் பாஸ்ட் டென்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சர் டென்ஸ் சொல்லுவோம். ஆனால் இந்த கேட்டகரி ப்ரெசன்ட் டென்ஸ் சொல்ல மூவ்ஸும் கம்பேர் பண்ணால் வில் மூவ் கம்பேர் பண்ணலாம். ஃபிஃப்த் ஒன்று இருக்கிற கீவேர்ட் எல்ஒய், தட் மீன்ஸ் ரெகுலர்லி ஒரு சென்டென்ஸில் எல்ஒயில் முடிச்சா சிம்பிள் ப்ரெசன்ட். அப்போ அதே மாதிரி ஈஷீட் நேம்ஸ்க்கு அப்போ அட்டன்ஸ். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் நம்ம என்ன கொடுத்துருக்கேன், இலக்கிய அண்ட் ஆதிரான்னு சொல்லும் போது சிம்பிள் ப்ரெசன்ட். ஏன்னா ஈச்சன்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட். அப்போ என்ஜாய் தான், நேம் தானே சார், நேமே ப்ளூரல் கூட. அப்போ என்ஜாய் தான். மணி டேஸ் ஒர்க் இன் திஸ் ஸ்கூல் ஃபார், அப்போ சின்ஸ் ஃபார் வந்துன்னா ஆக்சுவலாக அந்த சின்ஸ் ஃபார் எப்படி சார் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுனா, சம்டைம்ஸ் நம்ம வந்து நிறைய பார்த்தீங்கன்னா ஷாப்புக்கு முன்னால் சின்ஸ் 1996, அதே மாதிரி சின்ஸ் பார்த்தீங்கன்னா 2015, அப்போ அதிலிருந்து அர்த்தம். ஸோ இதோட ஃபார்ம் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ரூல்ஸ்னா ஒரு ஆக்ஷன் வந்து பாஸ்ட்ல ஆரம்பிச்சு ப்ரெசென்ட்ல நடந்து ஃபியூச்சரில் நடக்குது அப்படின்னு சொல்லுவோம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். அப்போ ஹேஸ் பீன் ஒர்க்கிங். எய்த் ஒன் பாருங்க, நவ்னு கொடுத்தாவே அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ரொம்ப முக்கியமான கேட்டகரி. அப்போ ஈஷீட் நேம்ஸ் வந்தாவே எஸ் கேட்டகரி. அப்போ ஈஸ் போரிங் கம்பேர் பண்ணுறோம். He dash sings the song daily, அப்போ present tense sings. They dash see the picture just now have seen, ஏன்னா இதோட ஃபார்ம் just now, till now, already சூப்பர் present perfect. ஓவரால் இந்த 10 கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் 8 கொஸ்டின் டேட்டா புக் பேக் வந்து 9th to 10th வந்து பார்த்தா ஓனா கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் பாஸ்ட் டென்ஸ் கேட்டகரியில் கோவோட பாஸ்ட் டென்ஸ் மென்ட் ரொம்ப சிம்பிளாக போட்டுக்கலாம். 12th ஒன் ரொம்ப முக்கியமானது, இது நல்லா தெரிஞ்சுக்க. ஒரு சென்டென்ஸில் வென்னும் வைல் வந்தாவே நமக்கே தெரியும் வாஸ் ஆர் வேர் ப்ளஸ், அப்போ வேர் பிளேயிங். 13th ஒன்றுக்கும் வேர் ரெக்வஸ்டிங், ஏன்னா இதுக்கான கீவேர்டு வந்து வென் இருக்குது. 14th ஒன்று ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அதாவது ஹேட் ப்ளஸ் பிபி, தட் மீன்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல வந்து would plus have plus pp செகண்ட் சென்டென்ஸ்ல. அப்ப இந்த 14th கொஸ்டின்ல என்ன கொடுத்து செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க, would plus have plus pp. அப்ப ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன, add plus, அப்ப add work கம்பேர் பண்றோம். 15th கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா the action has been completed total, அதாவது கம்ப்ளீட்டா முடிஞ்சிருக்க ஆக்ஷன் தான். ஸோ add left. 16th ஒன் லாஸ்ட்னு வந்து பாஸ்ட், அப்போ சிங்கோட பர்சன் சாங். 17th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஹேட் பீன் ஆஸ்கிங், ஏன்னா இதில் கம்பேர் பண்ணும்போது பாஸ்ட் நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ் கேட்டகரி இருக்குது. அப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் சொல்லும் போதுனா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் தான் கம்பேர் பண்ண சின்ஸ் ஃபார். ஆக்சுவலாக சின்ஸ் ஃபார்ன்ற ரூல் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் கொடுத்தாங்கன்னா நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் அல்லது ஆ ப்ளஸ் பீன் ப்ளஸ் சொல்லணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் ஹேட் பீன் ஆஸ்கிங். 18th பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் கோயஸ் வெயிட்டட், ஏன்னா பாஸ்ட் டென்ஸ் கம்மி அல்லது வேறு வெயிட்டிங்னா. 19th ஒன் வந்து எக்ஸ்டர்டே பாஸ்ட் அட்டண்டோட பர்சன் அட்டண்டட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20 லாஸ்ட் வந்து பாஸ்ட் அண்ட் சூஸோட பர்சன் சோஸ். நம்ம நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டென்ஸ்க்கான கேட்டகரி பார்க்க போகிறோம். 21st கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலாக டுடே இஸ் த ப்ரெசன்ட் டென்ஸ், எக்ஸ்டர்டே வாஸ் த பாஸ்ட் அண்ட் டுமாரோ வில் பி த ஃபியூச்சர் டென்ஸ் சொல்லிட்டு பார்த்தா ஒரு சென்டென்ஸே கொடுத்துருப்பாங்க. அப்போ எக்ஸ்டர்டே அப்படின்ற மாதிரி பாஸ்ட் டென்ஸ், டுடேஸ் அண்ட் ப்ரெசன்ட் டென்ஸ் சொல்கிறோம், டுமாரோ ஃபியூச்சர். அப்போ வில் ஆர் ஷால் ஃபியூச்சர் தான். அப்போ ஐவி வந்தால் ஷால் போடலாம். ஸோ 21st கொஸ்டினுக்கு வி ஷால் கோவன்லாம் வி வில் கோவன் எழுதலாம். 22nd வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ பை வந்தாவே ஆஸ் அல்லது ஆவ் ப்ளஸ், இதில் கம்பேரிசன் வில் ஆர் ஷால் ப்ளஸ் ஆவ் ப்ளஸ் பிபி. அப்போ வில் ஹேவ் டன். 23rd வந்து வில் ஹேவ் ரிங் ரேங்க் ரங்குன்னு வரணும், அது மிஸ்டேக்காக இருக்குது. 23rd வில் ஹேவ் ரங்குன்னு போடணும். 24th வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே கம்பேரிசன் நெக்ஸ்ட்னு சொல்லணும் ஃபியூச்சர். அப்போ கம்பேரிசன் ஐவி வந்து ஷால் கம்பேர் பண்ண ஷால் விசிட். 25th ஒரு ஷார்ட் கட் இருக்குது, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ப்ரெசென்ட்ல செகண்ட் சென்டென்ஸ் வில். அப்போ இது ஜென்ரலாகவே ஃபியூச்சர் டென்ஸ் சொல்லும்போது வில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். 26th வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஷால் ஹேவ் லிவ்னு கம்பேர் பண்ணி, ஏன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்னு சொல்லும்போது இந்த ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தை கட்டாயம் முடியும்னு சொல்லும் போது. 27th வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்லி சூன் அப்படின்னு சொல்லி இது நம்ம வந்து ஃபியூச்சர் தான், அப்போ வில் கம்.
28th வந்து பார்த்தீங்கன்னா will helpனு கம்பேர் பண்ணும். 29 the function starts soon சொல்லும் will start. 30th it dash the lesson next வந்தாவே future அப்போ will teach. அப்போ நெக்ஸ்ட்னு வந்தால் future tense, லாஸ்ட்னு வந்தால் வந்து past tense கம்பேர் பண்ணக்கூடிய ஓவரால் 30 கொஸ்டினுமே இந்த டென்ஸ் பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ தான். அடுத்த கான்செப்ட் பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா இடியம் பிரேசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக புக் பேக் கொஸ்டின் தான். இது ஷார்ட்கட் வச்சு படிக்கலாம். தேர் வில் பி அ டேஸ் இந்த ஆஃபீஸ் ஷட் டவுன். இட் ஹெல்ப்ஸ் டு டேஸ் கலோரிஸ் வந்து பேர்ன் அப் படிச்சுக்கலாம். ஹேர் ஹோஸ்டர்ஸ் வந்து டேக் அப். ஏன்னா தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிளேன் பார்த்தீங்கன்னா ஏரோப்ளேன் கம்பேர் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் கம்பீட் அப்படின்னா ஆன் த பலன் கம்பேர் பண்ணுறோம். 35th வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் சொல்லவும் டீப் வாட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன் அப்படின்றது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரேர் ஈவெண்ட். அதுதான் நம்ம கம்பேர் ஆப்ஷன் ஏ ரேர் ஈவெண்ட் கம்பேர் பண்ணக்கூடிய கேட்டகரி. 37 டூயிங் டேஸ் எவரி இந்த மார்னிங் கீப்ஸ் ஒன் ஹெல்த்தினா வார்ம் அப் பண்ணுறோம். 38 வெங்கட் ஃபெல்ட் ஹாப்பி டு கெட் அலாங். இதில் புக் பேக் கொஸ்டின் டேரக்டாக எடுத்திருக்கோம். த மதர் இன்ஸ்ட்ரக்ட் த மேட் டு லுக் ஆஃப்டர்னா டேக் கேர் பார்த்து கொள்ளுதுன்னு அர்த்தம். அந்த கேட்டில் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 40 ஐ டோன்ட் டேஸ் வெயிட்னா புட் ஆன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 41 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய டைம் கேட்டிருக்காங்க பப்ளிக்கில். ஐ டேஸ் நெவர் இந்த ஒர்க் அவுட். 42 நிறைய டைம் கேட்டு ஐ ட்ரைட் ஏரோபிக்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து என்ன கான்செப்ட்டில் கொடுத்தா ஜிம்னாஸ்டிக்கோட கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஏரோபிக் செவரல் டைம் பட் ஐ குட் நாட் கீப் அப் வித் மற்றவங்களை ஃபாலோ பண்ண முடியலன்னு சொன்னேன். பிஃபோர் ஷி ஒர்க் அவுட் டேஸ்னா வார்ம் அப். அந்த புஷ் அப் கலோஸ் வந்து வார்ம் அப் கம்பேர் பண்ணணும். சிசிஐட் இஸ் இம்பார்ட்டன்ட் பில்ட் அப் அதாவது வளர்க்குறதுன்னு சொல்கிறேன். 45 வந்து ஐ டேஸ் ஸ்ட்ரெச் அப்படி தான் டேரெக்டாக புக் பேக் கொஸ்டின் தான். ஆனால் புக் பேக்கில் இருக்குது, இது இன்சைடில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சினானிம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 3rd and 4th கம்பேர் பண்ணி கன்டென்ஷன் தட் மீன்ஸ் 10 years effort. Apprehensive, anxious. 48 வந்து indigenously, domestically, innately, naturally, antonyms foreign compare பண்ணுறோம். Expedition, journey. 50th question was keeper, act as a captain or master compare பண்ணுறோம். Gate போட வேண்டாம், captain or master compare பண்ண. Tremendous huge ரொம்ப பெருசு. Tremendous, மான்ஸ்டர்ஸ் இதெல்லாம் ரொம்ப பெருசுனா. அல்டிமேட்னா ஃபைனல் சொல்லக்கூடியது. அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அக்கம்ப்ளிஷ்மெண்ட் அச்சீவ்மெண்ட் ஸ்கில் கம்பேர் பண்ணுறோம். 54 ரெப்ளனிஷ்மெண்ட்னா ரீப்ளேசிங் ஆர் ரீஸ்டோரேஷன். 55 ஹார்ட்ஷிப்னா டிஃபிகல்ட்டி. 56 அக்வாயிண்டட்னா ஃபெமிலியர் ரொம்ப ஃபெமிலியராக இருக்காங்க, ரொம்ப வந்து ப்ராப்ளமாக இருக்காங்க, அந்த கான்செப்ட் சொல்லக்கூடியது. 57 டாக்டிக்கல்னா ஸ்ட்ராட்டஜிக் தட் மீன்ஸ் பிளான் பண்ணுறது. அடுத்து 58 ஷார்ட் லிஸ்ட்னா சூஸ் அண்ட் செலக்ட் பண்ணுறது. ஹாஸ்ட்ரக் தட் மீன்ஸ் அஸ்டானிஷ்ட் ஆர் அம்யூஸ்ட் தட் மீன்ஸ் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறது. 60th வந்து டிஸ்கிரிமினேட் டிஃப்ரென்ஷியேட். 61 ஆன்டிக் ரொம்ப முக்கியமான. ஆன்டிக் அப்படின்னா ஆன்சியன் பழமையான அப்படின்னு சொல்கிறது. 62ன்றது பைபர்கேட்டட் டிவைடட் இன்டு 2 அதாவது இரண்டாக பிரிவு வந்து 4th யூனிட்டில் இருக்கிறது. 63 ரெவைவ் பிரிங் பேக் டு லைஃப் ஆர் ரெவட்டலைஸ் ரெண்டுமே முக்கியமானது. 64 டைலேட்னா வைடன் அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்யா லெசன் வரக்கூடிய முக்கியமான ஒரு ஸ்லானிஸ். இது நிறைய டைம் பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. 65 கிரம்பிள்டு ப்ரோக்கன் ஸ்பாயர் தட் மீன்ஸ் டான். 67 ரஸ்டிக் டைப் டிபிக்கல் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லக்கூடியது. 68 ஓவர் அப்செட். 69 சர்க்கம் நேவிகேட்டிங்னா ட்ராவல். நெக்ஸ்ட் வரக்கூடிய ஆன்டனிம்ஸ் கேட்டகரி பார்த்தீங்கன்னா மொரால் தட் மீன்ஸ் வந்து கான்ஃபிடன்ஸ் சொல்லணும். ஆன்டனிம்ஸ் ஃபியர். ரஸ்டிக் வந்து டிபிக்கல் கண்ட்ரிஸ் ஆன்டனிம்ஸ் அர்பன். கான்சனன்ஸ் அக்ரிமெண்ட் ஆன்டனிம்ஸ் டிஸ்அக்ரிமெண்ட். ஃப்ரீடம் ஆன்டனிம்ஸ் ஸ்லேவரி. 74 வந்து எசென்ஷியல் இம்பார்ட்டன்ட் நெசசரி ஆன்டனிம்ஸ் அன்னெசரி. 75 அப்ரிஹென்சிவ் ஆங்ஸியஸ் சொல்லுவோம் ஃபியர் ஆன்டனிம்ஸ் வந்து காம். 76 அல்டிமேட் தான் ஃபைனல் ஆன்டனிம்ஸ் இனிஷியல். 77 ஆன்டிக் சொல்லும்போது தான் இதில் நம்ம ஆன்சியன்ஸ் சொல்லுவோம். ஆன்டனிம்ஸ் வந்து மாடர்ன். 78 ஹிடன்னா கன்சீல்ட் அப்போ ஆன்டனிம்ஸ் எக்ஸ்போஸ்டு. 79 ஓவர் ராட் அப்செட் சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் காம். 80 வந்து ஆன்டிக் இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இருந்தாலும் ஒன் டைம் இதில் கோ த்ரூ பண்ணிக்க. ஸோ அடுத்து வந்து கியூரியஸ் சொல்லும்போது இன்க்யூரியஸ் கம்பேர் பண்ணுறோம். 82 வந்து கர்ஸ்டு வந்து பிளஸ்ன்னு கம்பேர் பண்ணுறோம். 83rd வந்து ஜென்ரசிட்டி குரியல்ட்டி. ஜென்ரசிட்டினா ரொம்ப தாராளத்தனமும், அப்போ குரியல்னா ரொம்ப கொடூரமாக நடந்துக்கிறது. 84 பைபர்கேட்னா டிவைட் இன்டு 2 ஆன்டனிம்ஸ் வந்து யூனிட்டல் ஆர் மேர்ஜ். என்கரேஜ் டிஸ்கரேஜ். 86 பிளஸ்ஃபுல் சாரோஃபுல் கம்பேர் பண்ணுறோம். 87 அட்வான்ஸ்மெண்ட்ன்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் டெவலப்மெண்ட் ஆன்டனிம்ஸ் ரெக்ரெஷன். அதுக்கு 88 வந்து ட்ரமண்டஸ் ஹியூஜ் ஆன்டனிம்ஸ் டைனி. அதுக்கப்புறம் ஜம்பிள்டு வேர்ட்ஸாக கேட்பாங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். கொஸ்டின் நம்பர் 27 வரக்கூடியது. ஸோ இது எல்லாமே பிடிஏ கொஸ்டினில் கேட்டது. அப்போ என்ன வருது? ஈ சென்ட் அட் தன் கொடுத்துருக்கோம். அப்போ அட் த டைம் இஸ் சென்ட் ஃபார் மீ ஐ வாஸ் ஏ கிளர்க். 90 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பட் ஜிக்ஸாக் ஸ்லெப்ட் ஆன் அன்டிஸ்டர்ப்டு. 91 தே வர் பெக்கோனிங் டு ஹிம் காலிங் ஸ்ட்ரில்லி. அதுக்கப்புறம் 92 ஐ வாஸ் அமேஸ்ட் டு ஹவு வெல் ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆக்சுவலி ஜம்பிள்டு வேர்ட்ஸாக கொடுத்துட்டு நாமளே இது வந்து மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக கிரியேட் பண்ணோம். 93 அங்கிள் நாகன் ஆஸ்க் வை வி வேர் தேர். 94 நமக்கே தெரியும். வாஸ் அலோன் த சீகல் யங் இஸ் ஆன் லெஜ்னா த யங் சீகல் வாஸ் அலோன் ஆன் இஸ் லெஜ். 95 வந்து யூ பிலீவ் யூ ஷுட் வாட் நெவர்னா யூ ஷுட்
you should never believe what you hear. 96லேருந்து 100 வரைக்கும் இருக்குது. அந்த 5 கொஸ்டின் புக் பேக்கில் இருக்குது. இதில் ஒவ்வொரு கொஸ்டின் டேரெக்டாகவே எக்ஸாமில் கேட்பாங்க. ஐ ஆம் as healthy as you are அல்லது வந்து as I am healthy as you are கம்பேர் பண்ணலாம். 97 since today is your birthday put on your new dress. put on ட்ரெஸ் அணிதல்னு சொல்லுவாங்க. 98 வந்து though Rani is allergic to dog she has 6 of them. though although வந்து இருந்த போதும் கம்பேர் பண்ணக்கூடியது. ரூபன் ஸ்பீக் 2 லாங்குவேஜ் பிசைட்ஸ்னு வந்துருக்கும். எஸ் வந்துருக்கணும். பிசைட்னா அருகில், இது பிசைட்ஸ்னா மேலும் கூட ஜெர்மன் கம்பேர் பண்ணுறோம். 100 கொஸ்டின் 100 if you apply for your loan you will get it immediately. ஓவராலாக இதில் கம்பேரிசன் பண்ண இந்த கேட்டகரி வந்து எக்ஸாமினேஷன் பயன் ரொம்ப முக்கியமான கேட்டகரியாக கொடுத்துருக்கோம். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸ். உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்தே நான் சொல்லியிருக்கேன், நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் அப்லோட் பண்ணுறேன். கொஸ்டின் மட்டும் கோ த்ரூ பண்ணால் போதும். எல்லா சப்ஜெக்ட்டும் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஈஸியாக ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஸோ இது 17 பேஜஸ் இருக்குன்னு நினைக்க வேண்டாம். இதுக்கான கொஸ்டின் வந்து ஜஸ்ட் 4 பேஜஸில் பிடிஎஃபாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இது நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அந்த டவுன்லோட் பண்ண கொஸ்டினை நீங்களே வந்து டெஸ்ட் எழுதி பாருங்கள். அப்போ தான் ஃபுல்லாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் to score high marks in the forthcoming quarterly examination. All the best. Okay, thank you. Bye.